நான் உங்கள் தடயம்பாபு. இன்றைக்கு புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்களுடைய 109வது பிறந்த நாள் இன்று ஜனவரி 17. தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், போராடி இருக்கிறார்கள், மறைந்திருக்கிறார்கள். ஆனால் நாள்தோறும் வணங்கக்கூடிய, பேசக்கூடிய, நினைக்கக்கூடிய, மரியாதை செலுத்தக்கூடிய, மனதிலே நினைவஞ்சலி செலுத்தக்கூடிய தலைவராக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்களை அரசியல் கடந்து அனைவரும் நேசிக்கிறார்கள், அனைத்து சமுதாயமும் அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். என்ன காரணம்? எம்ஜிஆரை பற்றி அவர் செய்த சில சம்பவங்கள் எனக்கு ஞாபகம் வருகிறது. அது சில தகவல்களை நான் இன்றைக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒன்று, எம்ஜிஆர் வீட்டிலிருந்து கோட்டைக்கும், கோட்டையிலிருந்து வீட்டுக்கும் செல்கிற பொழுது அந்த காரில் உள்ளே அமர்ந்து கொண்டு அந்த செல்லும் மக்களை எல்லாம் கையெழுத்து கும்பிடுவாராம். அருகில் இருந்த ஒரு அமைச்சர் கேட்டாராம், ஏங்க ஐயா கும்புறீங்க அப்படின்னு கேட்பாராம். அது எம்ஜிஆர் சொன்னாராம், இந்த வாழ்க்கை அவர்கள் போட்ட வாழ்க்கை என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லுவாராம். எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கீழ் மட்டத்திலேருந்து மேல் மட்டம் வரைக்கும் செல்வாக்க இருக்காரு. என்ன காரணம்னா, எல்லாத்தையும் ஒன்னா தான் பார்ப்பார். யாராக இருந்தாலும் ஒரே மரியாதை, ஒரே அன்பு செலுத்தக்கூடிய தலைவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதற்கு ஒரு சில சம்பவங்களே உதாரணம். ஒரு சம்பவம் என்னன்னா, அதிமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி, அவர் டெய்லியும் நம்ம எம்ஜிஆருடைய ராமாவரம் தோட்டத்துக்கு செல்லக்கூடியவர். அவருடைய நண்பர் நம்ம கிண்டி ரவுண்டானால ஒரு கடை வச்சிருந்தாராம், பெட்டி கடை. அந்த கடை போக்குவரத்து இடையூறாக இருக்கு, அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மாநகர காவல்துறை போய் அவர்கிட்ட போய் சொல்றாங்க. அவர் ஒரு நண்பர்கிட்ட சொல்றாரு, அதிமுக நண்பர்கிட்ட போய் இந்த மாதிரி சொல்றாங்கப்பா, என்னப்பா செய்யறது அப்படின்றாரு. சரி, நான் தலைவர்கிட்ட சொல்றேன் இரு அப்படின்னாரு. ஏன்னா அந்த ஆக்கிரமிப்பை சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய அந்த சாலை ஆக்கிரமிப்புகளை எடுக்க வேண்டும் என்று சொன்னவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். முதல்வராக இருந்தபோது அவர் சொன்னார். இவர் எப்படி எம்ஜிஆரே சொல்லிட்டாரு, எப்படி இதை இது பண்றது அப்படின்ட்டு ஒரு நண்பர் தயங்கி ராமாவரம் தோட்டத்துக்கு போறாரு. போனோடனே என்ன அப்படின்னாரு, ஒன்றும் இல்லைண்ணா, நம்ம நண்பர் அங்கே கடை வச்சிருக்கிறாரு, கஷ்டவாளி, நீங்கள் ஏதோ காலி பண்ண சொல்லிட்டீங்கன்னு போலீஸ்லாம் டார்ச்சர் பண்ணுறாங்க, அண்ணன் கொஞ்சம் பார்த்து சொன்னால் தேவைண்ணா, தலைவர் தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி போ அப்படின்ட்டார். அந்த கோட்டையிலிருந்து வீட்டுக்கு செல்கிற வழியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கடையை பார்த்துட்டே போறாரு. பார்த்துட்டே போக அந்த கடையால் போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டாரு. அடுத்த நாள் என்ன பண்ணாரு, முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த வழியாக போக்குள்ள டக்குன்னு முதல்வரோட கான்வாய் நிற்கலாம். நின்னோடனே எம்ஜிஆர் நேராக கடைக்கு போறாரு. அந்த கடைக்காரருக்கு ஒன்றுமே தெரியல, கையும் ஒழுங்க முதலமைச்சர் நிற்கிறாரு. என்ன நல்லா இருக்கியா, சாப்பிட்டு எப்படி ஒரு வரலாம் அப்படின்னு கேட்டு ஒரு 2 பழத்தை எடுத்துட்டு காசு கொடுத்துட்டு போனார். பார்த்துக்க நல்லாரு அப்படின்னு தட்டி கொடுத்துட்டு போனாராம். போலீஸ்லாம் ஜகா வாங்கிட்டாங்க. முதலமைச்சருக்கு வேண்டப்பட்ட ஆளு போலுங்க அப்படின்ட்டு அந்த கடையை காலி பண்ணாம இருந்துச்சு. எப்படி செஞ்சார் அவர்? எம்ஜிஆருடைய சாணக்கியத்தனை எப்படி பார்த்தீங்களா? தான் போட்ட உத்தரவை தானே நிறுத்தக்கூடாது, அதுக்கு என்ன செய்யலாம், மாற்று வழி. அந்த கடைக்கு போனார். அப்ப என்ன பண்ணுவாங்க அதிகாரி, முதலமைச்சர் போறாருப்பா, ஏன்பா கொடுப்பா அப்படின்ற மாதிரி அது ஒரு முடிஞ்சு போச்சு. அப்புறம் இன்னொரு சம்பவம், எப்படி அந்த சாமானியனை மதிக்கிறாருன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம். அவங்க வீட்டில் சலவை துணி செய்யக்கூடிய ஒரு சலவையாளருடைய மகளுக்கு திருமணம். அவர் போய் ஜானகி அம்மாட்ட பத்திரிகை தரார். அம்மா, தலைவர்கிட்ட கொடுத்துருங்கம்மா, அம்மா வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. உடனே அம்மா ஜானகி அம்மா முதல்வர் மாண்புமிகு எம்ஜிஆர்கிட்ட கொடுத்து இது மாதிரி கல்யாணம் பற்றி வச்சுருக்காருல, நேரம் தான் கொஞ்சம் போயிட்டு வாங்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. சரி பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு பத்திரிகை வாங்கிட்டு முகூர்த்த நாள் வருது. முதலமைச்சருடைய கான்வாய் நேராக அந்த வீட்டுக்கு கொடுப்பா அப்படின்ட்டாரு தலைவர். நேராக போனோடனே குறுகலான சந்து நடந்து போகிறாராம். மழை டைமா, சேறு அதிகமாக இருக்கான். அதில் வேட்டியை மடித்து கட்டிட்டு தலைவர் அப்படியே நடந்து போயிட்டு போனோடனே அவனுக்கு ஒன்றுமே புரியல. சந்தோஷம் தலைவர் தாங்க. உட்கார சேர் கூட அந்த வீட்டில் இல்லை. ஒரு சூளை கொண்டாந்து தச்சு போட்டு உட்காருங்க தலைவர் அப்படின்னா அவர் உடனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எம்ஜிஆருக்கு தான் திரும்பிய வாரி வழங்குமல் அவருக்கு உண்டான மாநில சில தொகைகளையும் நகைகளையும் தலைவர் அங்கே கொடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் தாங்க இன்னைக்கு ஏழை எளிய மக்களிடத்திலே முதலமைச்சர் எம்ஜிஆர் ஏன் இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இதான காரணம், வேற ஒண்ணுமே. இன்னொரு சம்பவம் என்னன்னா, ஒரு காலணி தைக்கக்கூடிய ஒரு தொழிலாளி, அவனுடைய மகனுக்கு கல்யாணம். பத்திரிகை தபால் அனுப்புறார், மஞ்சள் பத்திரிகை தபால் அனுப்புறார். இது மாதிரி உங்க தலைமையில் என்ன நடக்குது
ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா அப்படின்ட்டு தபால் அனுப்புகிறார். அந்த இன்விடேஷன் என்ன போட்டுக்கிறாருன்னா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எம்ஜிஆருடைய ஆசையோடு நடைபெறுகிற திருமணம் அப்படின்னு போட்டார். போட்டுனா எம்ஜிஆர் பார்க்கணும், என்ன டேபிளில் பத்திரிகை எடுத்து பார்த்தா தபாலை பிரித்து பார்த்தா இது. உடனே அதிகாரியை கூப்பிட்டு அது என்னன்னு விசாரிப்பா அப்படின்ட்டுக்கிறார். உடனே அதிகாரிலாம் போகிறாங்க, அந்த அட்ரஸ்லாம் தேடி கண்டுபிடிச்சி போகிறாங்க. அவர் பிளாட்ஃபார்மில் செருப்பு வச்சுட்டு இருக்கிறார். விசாரிச்சு உடனே எம்ஜிஆர்லாம் பிடிக்குமா? எம்ஜிஆர்லாம் பிடிக்குங்க. நான் இன்றைக்கி என் பிள்ளைங்களாம் இப்போ சாப்பிட்றது போதும் தான், அவர் தான் காரணம், தலைவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்ட்டு. நீ தலைவர் ஏதாவது பத்திரிகை அனுப்புனீங்க முதலமைச்சருக்கு? ஆமாம் நான் அனுப்புனாங்க. அவர் கைப்பட்டாலே போதுங்க. எப்படி? அவர் கைப்பட்டால் போதும், என் மகனுடைய திருமணம் நன்றாக நடைபெறும், ஆசீர்வாதம் கிடைக்கும்னு அவர் அந்த அதிகாரிட்ட போய் சொல்கிறார். சொன்னோடனே விசாரிச்சு எல்லாம் போயிட்டு அவங்க முதல்வர் எம்ஜிஆர்ட்ட போய் சொல்கிறாங்க, ஐயா விசாரிச்சு இது மாதிரி சொன்னாருங்க ஐயா அப்படின்ட்டு. அப்படியா, சரி போ. நல்லா கொடுத்து தெரியா, சென்னையில் வந்து மிகப்பெரிய விஐபி ஒரு திருமணம் நேரம் நடந்துச்சான். எல்லாத்துக்கும் எம்ஜிஆர் போய் ஆகணுமே அப்படின்ட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, ஒரு 10 அமைச்சர் 30 எம்எல்ஏ எல்லாத்தையும் வர சொல்லிட்டாரு. உடனே அப்படி கான்வாய் புடைசூழ முதலமைச்சர் எம்ஜிஆர் ஒரு பணக்கார வீட்டு திருமணத்துக்கு போறாரு, அதெல்லாத்தையும் கூட்டுக்கிறாருன்னு நினைச்சு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா முதலமைச்சர் எங்க தெரியுமா போனாரு? அந்த செருப்பு தைக்கும் கூலி தொழிலாளனுடைய மகன் வீட்டு திருமணத்திலே கலந்து கொள்ள போனோடனே அது சந்தோஷம் தாங்கல, துள்ளி குதிக்கிற ஆளுன்னா ஐயா வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு, அப்புறம் அவன் எம்ஜிஆர் தெரியுமா வாரி வழங்க வந்து அதுதான் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவங்களுக்கா வந்தாராம். காரில் போகல அமைச்சர்கிட்ட சொன்னாராம், இன்னைக்கு நிறையா கோடீஸ்வரம் வீட்டு கல்யாணம் நடக்குது, அந்த கல்யாணம் நான் போகலைன்னாலும் சிறப்பாக தான் நடக்கும், ஆனால் இந்த ஏழை வீட்டு கல்யாணத்துக்கு நான் போனால் சிறப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாராம். அது மாதிரி இன்னைக்கும் மக்களிடத்திலே மக்களோடு மக்களாக இன்றைக்கும் எம்ஜிஆர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய இந்த நற்குணங்களும் அந்த வாரி வழங்கும் வள்ளல் தன்மையும் தான் காரணம். எம்ஜிஆர் புகழ் ஓங்குக. நன்றி, வணக்கம்.